ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. இன்றைக்கி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நாள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் தெரு திருவிழா, ஹஸ்பண்ட் வீடு திருவிழா தான் இது. இது 4வது திருவிழா, மாரியம்மன் கோவிலில் 4வது திருவிழா எங்கள் தெரு திருவிழா தான் அது. காலைல 8:30 மணிக்கெலாம் சாமி கோயிலில் போய் அழைக்கிறதுக்காக போயிட்டாங்க. முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க, காலைல 8:30க்கு சாமி அழைக்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தம்பியுமே சீக்கிரமே ரெடி ஆகிட்டு, நாங்களுமே 8:30க்கெலாம் ரெடி ஆகிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு ஒரு நாள் அப்படிங்கிறனால. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. சாமி 12 மணி டயத்தில் வந்துச்சு அப்படின்னா தம்பியை போய் கூப்பிட போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி தம்பிக்கு ஸ்கூல் லீவ் போட்டேன். அப்புறமாட்டி அவங்க சாமி அழைக்கிறதுக்கு மாரியம்மன் கோயிலில் இருந்தாங்க. நாங்கள் மாரியம்மன் கோவில், முருகன் கோவில், படதேசியம்மன் கோயிலுக்குலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று ஈவினிங் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். கெட்டாத மல்லிகைப்பூ 100 வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமாட்டி கடைக்கு போக, கோயிலுக்கு போக, திருப்பி வீட்டுக்கு சாப்பிட்டு தூங்க, இப்படியே டைம் போயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக கெட்டுறதுக்கு டைமே இல்லை. நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி காலைல கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமாட்டி டைம் இருந்தது. சாமி இன்னும் தெருக்கு வரல. அதுக்குள்ளேயே நம்ம பூவை கெட்டிடலாம் அப்படின்ட்டு எல்லா பூவும் கெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி சாமியுமே தெருக்கு வந்துருச்சு. இன்றைக்கி சாமி கும்பிடும்போது தேங்காய் பழம்லாம் உடச்சி மாலைலாம் செலுத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிலாம் கும்பிட்டு முடிச்சக்கப்புறமாட்டி தான் மதிய சாப்பாடு செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். மதிய சாப்பாடுக்கு விரத சாப்பாடு மாதிரி தான் ரெடி பண்ணோம். மண்டாப்பிடிக்கும் பூக்குழிக்கும் விரத சாப்பாடு தான் ரெடி பண்ணுவோம் எங்கள் வீட்டில். அதனால் இன்றைக்கி விரத சாப்பாடுக்கு கேரட் பீன்ஸ் ஒரு கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார், சாப்பாடு, பாயாசம், அப்பளப்பு இதெல்லாம் தான் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்டீவியா, உங்களுக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவில் உங்கள் தெருவும் திருவிழா ஏதாவது உண்டா? திருவிழா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனாவது திருவிழா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாமி வரும்போது கொலக்கட்டைலாம் தூக்கி எறிவாங்க. இப்போ எங்கேயுமே எறிகிறதே இல்லை. எங்கள் தெருவில் எரியவே மாட்டிக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கொலக்கட்டைலாம் எறிவாங்க. போய் பிறக்கெல்லாம் நான் போயிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி போயிருக்கீங்களா? உங்கள் தெருவில் சாமி வரும்போது கொலக்கட்டைலாம் தூக்கி போடுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சு பண்ணுறதுல ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பண்ணேன். சாம்பார்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் தான் ரொம்ப சிம்பிளாக தான் சாம்பார்லாம் வச்சுருந்தேன். அப்புறமாட்டி இன்றைக்கி கேரட் பீன்ஸ் கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி நான் ஆல்ரெடி கேரட்டையும் பீன்ஸையும் குக்கரில் வேக வச்சுட்டு அது வெந்தக்கப்புறமாட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சக்கப்புறமாட்டி கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்குனக்கப்புறமாட்டி லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சுருப்போம்ல கேரட்டும் பீன்ஸும் அதை அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிரும். அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். உருளைக்கிழமே அதே குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதே மாதிரி எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்குனக்கப்புறமாட்டி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருப்போம்ல அதை நல்லா மசிச்சு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு கூட்டும். நான் சாப்பாடு, சாம்பார், 2 கூட்டு, அப்பளப்பெல்லாம் நான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறமாட்டி எங்கள் அம்மா பாயாசம் மட்டும் செஞ்சு கொடுத்தாங்க.
இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. பூக்களுக்கு லீவ் போடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. போயிட்டு மதியம்லாம் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. கரெக்டாக நான் எல்லாமே சமைச்சு முடிச்சிருந்தோம். ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து விரதம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டி ஹஸ்பண்ட் வந்துட்டு சாமி வந்து தெருவில் கும்பிடல, கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் தம்பி ஹஸ்பண்ட் 3 பேருமே கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போகலை. சாமி வந்து தெருவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு வருவாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து மாரியம்மன் கோயில் போகலை, வீட்டில் தான் இருந்தோம். நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டே தெருவில் பசங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. சாமி ஊர்வலம் இப்போ வராது, அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ட்ரம்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமாட்டி அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு வந்து சாமி சப்பரம் வந்து வந்துச்சு. கீழே போய் எஞ்சி போய் சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்பி வந்து மாடிக்கு வந்துட்டோம். நைட்டு வர்ற சாமி வந்து பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் திருவிழா வந்து இன்னையோட முடிஞ்சு. இந்த வீடியோவும் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.